ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கான இந்த வருஷம் அட்மிஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன், அதாவது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்க்க ஆசைப்படுவாங்க. இருந்தாலும் ஒரு சில பொருளாதார ரீதியின் காரணமாக அவங்களால தனியார் ஸ்கூலில் சேர்க்க முடியாத சூழல் ஏற்படுது. இதன் காரணமாக கடந்த 2009ஆம் ஆண்டு மத்திய அரசு சார்பில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்துக்கான நோக்கம் என்னன்னா, அனைத்து தனியார் பள்ளிகளிலுமே எல்கேஜி சேர்ற மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீட்டை ஏழை எளிய மாணவர்களுக்காக பாருங்க அவங்களுக்கு வழங்கணும். அதான் வந்து இந்த ஒரு சட்டமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் எல்கேஜியில் உங்கள் குழந்தை நீங்கள் ஆர்டி மூலமாக வந்து சேர்க்குறீங்கன்னா அவங்க 8வது படிக்கிற வரைக்கும் இந்த 25% இடஒதுக்கீட்டில் வந்து படிப்பாங்க. அவங்களுக்கு முழுக்க ஸ்கூல் ஃபீஸ் வந்து பார்த்தா கட்ட வேண்டி இருக்காது. டியூஷன் ஃபீஸை கட்ட தேவையில்ல. பட் மீதி இருக்க புக்ஸ் ஃபீஸ், உங்களுக்கான பஸ் ஃபீஸ் எல்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸை மட்டும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வந்து பே பண்ணிடுறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு பேமெண்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் டியூஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இந்த ஆர்டி ஸ்கீம் மூலமாக யாரை நீங்கள் வந்து சேர்க்கலாம்னா, உங்கள் குழந்தைகள் எல்கேஜி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதேமாரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து பார்த்தா சேர்த்துக்கலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், எல்கேஜிக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக நிறைய ஸ்கூல் அவைலபிளாக இருக்குது. பட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஸ்கூல் வந்து பார்த்தா டேரெக்டாக எல்கேஜி யூகேஜி இல்லாமல் டேரெக்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஸ்கூலில் மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டிஐ மூலமாக வந்து சேர்க்க முடியும். ஒரு ஸ்கூலில் வந்து எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்கூலில் நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டிஐயில் சேர்க்க முடியாது. ஸோ தனியாக அதுக்குன்னு செப்பரேட்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி ஸ்கூலில் மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க முடியும். ஓகே, இப்போ யாராச்சும் உங்கள் குழந்தைகள் இந்த வருஷத்துக்கு எல்கேஜி நீங்கள் சேர்க்க போகிறீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆர்டி ஸ்கீம் மூலமாக வந்து சேருங்க. உங்களுக்கு பெனிஃபிட் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆர்டி மூலமாக உங்களுக்கான பசங்களை நீங்கள் சேர்க்கறதுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து ஏஜ் லிமிட், அதாவது ஒவ்வொரு வருஷமும் பர்டிகுலராக வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து கொடுப்பாங்க. அந்த ஏஜுக்குள்ளே இருக்க குழந்தைங்க மட்டும்தான் எல்கேஜிக்கு அப்ளை பண்ண முடியும். அதேமாரி அவங்க நிர்ணயிக்கப்பட்ட ஏஜ் லிமிட் இருக்க குழந்தைங்க மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வர சொல்ல அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏஜ் லிமிட் என்னன்றதை அவங்க நிர்ணயம் செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர சொல்ல கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளே இருக்காங்கன்றதை கண்டிப்பாக அதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் உங்கள் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எல்கேஜியில் வந்து பார்த்தா எல்கேஜியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து சேர்க்க முடியும். ஓகே, ஏஜ் லிமிட் பற்றி நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கு வந்து 20 ஏப்ரல் 2024 சொல்லியிருக்காங்க ஓப்பன் ஆகிறது. பட் அஃபிஷியலாக இன்னும் வந்து பார்த்தா கன்ஃபர்மேஷன்ஸ் வரல. ஆல்மோஸ்ட் இதான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மாதிரி தான். ஏப்ரல் 20, 2024 மே 18 வரைக்கும் அப்ளை பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தா கன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. கண்டிப்பாக நான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதி கன்ஃபார்மாக அஃபிஷியலாக வந்துடும், நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஸோ நீங்கள் வந்து ஆர்டி ஸ்கீம் கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க விரைவில். அதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தேவைப்படுனா, குழந்தையோட ஃபோட்டோ கண்டிப்பாக வந்து தேவைப்படும். உங்களுக்கான குழந்தையோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு மற்றும் குடும்ப அட்டையை வந்து கேட்பாங்க. ஸோ ஆதார் கார்டு வந்து பார்த்தா பெற்றோருடைய ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள், ஃபாதர் ஆதார் கார்டோ அல்லது மதர் ஆதார் கார்டோ கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு, உங்கள் குடும்ப அட்டையை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வருமான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, எடுத்து வச்சுக்கோங்க, 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கா மாரி. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் மற்றும் இருப்பிட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியமானது. இன்கம், நேட்டிவ் கமிட்டி 3மே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 டாக்குமெண்ட்ஸுமே உங்கள் குழந்தையின் பேரில் எடுக்க பாருங்கள்.
முடியாத பட்சத்தில் ஃபாதர் நேமில் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் கம்யூனிட்டி கண்டிப்பாக நீங்கள் குழந்தை பேரில் வந்து எடுத்து தான் ஆகணும். இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானதை நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குழந்தையோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கான ரேஷன் கார்டு கேட்பாங்க. ஸோ வருமானம், இருப்பிடம், ஜாதி, முக்கியமான இன்ஃபர்மேஷன், பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட். அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் டாக்குமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலான்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட் வந்து tnschools.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்ணுறேன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு மொத்தமாக 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று என்னென்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர்னு சொல்லுவாங்க. ஸோ இது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் மாதிரி சொல்லுவாங்க. அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், அதுக்கு நீங்கள் வந்து ஜாதி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. அது யாருன்னா டிசபிலிட்டி ஏபிள் பர்சனாக இருக்காங்க, அவங்க குழந்தைக்காக இருக்காங்க, அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அர்பன் பீப்புள் இருப்பாங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. மூணாவது வந்து பார்த்தா நலிவடைந்த பிரிவினர் சொல்லுவாங்க. இதான் வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். இதை நீங்கள் உங்களுடைய இன்கம் சைட்டை வச்சு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, மொத்தமாக வந்து பார்த்தா 3 கேட்டகரி தான் பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல் கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட், அந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கட்டும், அர்பனாக இருக்கட்டும், அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து நலிவடைந்த பிரிவினர், இதுக்கு நீங்கள் இன்கம் சைட் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி கொடுத்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்ளை பண்ண சொல்ல அந்த கேட்டகரி பற்றி என்னன்றது நம்ம டீல்ஸாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து பார்த்தா ஒரு நபர் அதிகபட்சமாக 5 ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணலாம். 5 ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, நீங்கள் உங்கள் அட்ரஸ்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே எத்தனை ஸ்கூல் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 1 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்கூல்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் வசிப்பிடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இல்லை என்னை சுற்றி 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இல்லைனா கண்டிப்பாக உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் ரூலாக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி செலெக்ஷன் ஆனதுன்னு தெரியும்னா இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 days கழிச்சு வந்து பார்த்தா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆச்சா ரெஜிஸ்டர்ன்றதை ஸ்கூலில் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. அதுக்கப்புறம் குலுக்கல் முறையில் வந்து பார்த்தா தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஸ்கூலில் 25% இடஒதுக்கீடில் வந்து பார்த்தா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா அப்ரூவ்ட் ஆகிடுச்சா இல்லை வந்து பார்த்தா குலுக்கல்ல உங்கள் அப்ளிகேஷனை வரலையான்றதை வந்து பார்த்தா ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவாங்க. அல்லது ஸ்கூலில் போயிட்டு கேட்டால் உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் அன்றைக்கி லாட்ரி வைப்பாங்க. அந்த லாட்ரியில் உங்கள் அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தா உங்கள் பசங்களுக்கு சீட் கிடச்சிடும். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தா நார்மலாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஆர்டி பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்போ தெரிய வரும். அதேமாரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அப்போ தெரிய வரும். அப்போ நம்ம கிளியராக கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஒரு 6 டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடும். ஸோ முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.